வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இந்த புதிய கான்ட்ராக்டில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 205 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 202 சப்போர்ட் ஆச்சு, பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து சைடாகவே மூவ் ஆகிட்டு இருந்து 202 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சு 203.5 க்ளோஸ் ஆகிடுச்சு. பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, சைடாகவே மூவ் ஆகி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 203 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 202 வரைக்கும் பை பண்ணி 201 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு என்னென்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆகி 201க்கு கீழே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு மறுபடியும் 203 மேலே போனாலும் இன்னொரு அட்டம்ப்ட்டை கூட நீங்கள் எடுக்கலாம். தொடர்ந்து 202க்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்ம முடிவை பற்றி திருப்பி யோசிக்கலாம். 206க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுக்குறது பையர்ஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.